வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மை புரியும். இதுவரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தது சயின்டிபிக் மெத்தட்ல இல்லையா அப்படின்ட்டு. அதனால தான் நில் கவனி படி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் ஒரு 2-3 நிமிடத்துக்குள்ளாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சயின்டிபிக் மெத்தட்னா என்ன அப்படின்ட்டு. அடுத்து அதன் மூலியமாக நீங்க படிச்சீங்க அப்படின்னா டிக்கெட் டு த மெயின்ஸ் உறுதி அப்படின்னு தெரியும். இந்த லாஸ்ட் சான்ஸை சரியாக ஒரே ஒரு முறை பயன்படுத்துவோம். 2025 2Aவோட மெயின்ஸ்ல நம்ம பயணிப்போம் அப்படிங்கறது இலக்கோட இப்ப சிலபஸ்க்குள்ள போறோம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல என்ன சார் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, சில டாபிக் கான்செப்ட் ஓரியன்டா இருக்கு, சில டாபிக் நம்ம மக்கப் பண்ண வேண்டியதா இருக்கு, சில டாபிக்ல இருந்து கேள்விகளே வரல. அப்புறம் எப்படி சார் நான் பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறது? சில டாபிக்ல இருந்து கான்செப்ட்ல தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க, சில டாபிக்ல இருந்து புத்தகத்துல இருக்கக்கூடியது அப்படியே வரும்னு சொல்றாங்க, சில டாபிக் டிஎன்பிஎஸ்சி வெளியில இருந்து கூட கேட்டுறாங்க. அப்ப இந்த 3 வித்தியாசத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு 3 கலர் இந்த சிலபஸ்ல கோட் பண்ணியிருக்கேன். சிலபஸ்ல கோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இதை உத்து பார்த்துருக்க சில மாணவர்களுக்கு தெரியும், சயின்ஸ்ல மற்ற டாபிக் எல்லாம் காணா போயிருக்கேன் சார் அப்படின்ட்டு. இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்கை மட்டும் நீங்க படிச்சிருந்தா போதும். ஒவ்வொரு யூனிட்லயும் எந்த சிலபஸ் காணா போயிருக்கோ அந்த டாபிக்கை நீங்க படிக்க தேவையில்லை. இப்ப சொல்லுங்க, சயின்டிபிக் அப்ரோச் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிடுச்சா? தேவை உள்ளதை மட்டும் படிச்சா அது சயின்டிபிக் அப்ரோச், தேர்வுக்கு வர வேண்டியதை மட்டும் படிச்சா அது சயின்டிபிக் அப்ரோச். இனி இந்த வீடியோவை முழுவதாக கவனிங்க. உங்களால மெயின்ஸ்ல கால் எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்க ஆள் மனதுல பதிய செய்யறேன். முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்தியன் பாலிட்டிலேருந்தே எடுத்துக்கலாம். சயின்ஸ்ல இருந்து போனா என்னப்பா டக்குன்னு சயின்ஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கலாம். இப்ப பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். எது வரைக்கும் சார் கான்செப்ட் ஓரியன்டா நம்மள்ட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எந்த தலைப்புல சார் புத்தகத்துல இருக்கக்கூடியது அப்படியே வரும்? எந்த தலைப்புல சார் புத்தகத்தை தாண்டி வெளியில போலாம்? அப்படிங்கிற 3 கேள்விகளுக்கு 3 கலர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய டாபிக்கை நீங்க கண்டிப்பா கான்செப்ட் வைஸ் படிச்சே ஆகணும். எல்லோ வைஸ் இருக்கக்கூடிய டாபிக்ல நமக்கு ரீசன் அண்ட் அசர்ஷன் கேள்வி வரலாம், ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் வரலாம், மேட்ச் த பேர் அப்படின்னு கேட்கலாம். இது மாதிரியான கேள்விகள் கேட்பதற்கு எங்க சார் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த எல்லோ கலர் டாபிக்ல தான் வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்தியன் பாலிட்டி அப்படின்னா எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய தலைப்புல இருந்து நமக்கு கான்செப்டுவலாக வரலாம். அப்ப கிரீன் கலர் தலைப்பெல்லாம் என்ன சார் அப்படின்னா புத்தகத்துல என்ன இருக்கோ அப்படியே கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த கிரீன் கலர் டாபிக். இந்த கிரீன் கலர் டாபிக்ல கூடுதல் சிறப்பு என்ன சார் அப்படின்னா ஃபேக்சுவல் டேட்டா வரலாம், புத்தகத்துல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ல இருந்து வரலாம். அந்த மாதிரியான கேள்விகளை நம்ம கிரீன் கலர்ல இருந்து எதிர்பார்க்கலாம். சரி சார், பிங்க் கலர்ல இருக்கே அப்படின்னா அதுதான் கரண்ட் அஃபயர்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அப்ப புத்தகத்தில இருந்து படிக்க வேண்டியது, ஆழ்ந்து படிக்க வேண்டியது எல்லோ. புத்தகத்திலேருந்து படிச்சு அப்படியே கேள்விகள் எளிமையாக வந்துச்சுன்னா கிரீன். கரண்ட் அஃபயர்ஸையும் சார்ந்து சில டாபிக்களை நம்ம படிக்கணும் அப்படின்னா அது பிங்க். இப்ப நம்ம சயின்ஸுக்கு லைட்டா மூவ் பண்ணி போவோம். இப்ப சயின்ஸ் கலர் டாபிக்கை பாருங்க. நான் என்ன பண்ணிட்டேன், மோர் தென் 70% ஆஃப் த சிலபஸ் இந்த சயின்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நமக்கு சயின்ஸ்ல 5 கேள்விகள் தான் வருது. அப்ப இந்த கிரீன் கலர் டாபிக்ல இருந்து 2 கலர் கேள்விகள் உறுதி அப்படின்னா நம்ம முதல்ல இந்த கிரீன் கலர் டாபிக்கு ரெடி ஆயிடுவோம் அப்படின்னு தான். அடுத்து ஒரு எல்லோ கலர் டாபிக் இருக்கு. மீண்டும் சொல்றேன், இந்த என்விரான்மெண்ட் அண்ட் எக்கலாலஜி, ஹியூமன் டிசீஸ்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கிரீன் கலர் டாபிக்கை டக்குனே நமக்கு தெரியும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு போகிறதுனால மட்டுமே தான் இந்த டாபிக்கை நம்ம தவறுதல் இல்லாம பதில் சொல்ல முடியும். ஏன்னா இந்த கிரீன் கலர் டாபிக் புத்தகத்துல படிப்பதற்கு ரிசோர்சஸ் கிடையாது. அப்ப இத பிஒய்க்யூல இருந்து படிச்சிடலாம். அப்ப பிஒய்க்யூட இம்பார்ட்டன்ஸும் இங்க உங்களுக்கு புரியாமைட்டு. சில டாபிக்கு பிஒய்க்யூ பார்த்துட்டு போனாலே போதும், அந்த தலைப்பில இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை
நம்மளால பதில் சொல்ல முடியும், இல்ல பதில் சொல்வதற்கு அந்த POQ ஹெல்ப் பண்ணும். ரைட், இப்ப சயின்ஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு. இந்த பிங்க் கலரை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காங்க. பிங்க் கலர் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸை சார்ந்தது. இது வரைக்கும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸுக்கு நேரம் ஒதுக்கி படிக்கல அப்படின்னா இந்த குரூப் 2Aக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு நேரம் ஒதுக்கி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல 17 கேள்விகள் முதல் 20 கேள்விகள் வருது. அதை நம்மளால சரியாக பதில் சொல்ல முடியும். இப்ப ஜியோகிராஃபில உங்களுக்கு என்ன சார் தெரியணும், எந்த டாபிக்ல நமக்கு ஆழ்ந்த கேள்விகள் வரப்போகுது, எல்லோ கலர் டாபிக்ல ஆழ்ந்த கேள்விகள் வரப்போகுது. இந்த கிரீன் கலர் டாபிக் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். இந்த கிரீன் கலர் டாபிக் எல்லாம் என்ன கேள்வி அப்படின்னா, இதுதான் என்னது புத்தகத்துல ஜியோகிராஃபின்னு நம்ம பெரும்பாலான மாணவர்கள் திரும்ப 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 படிக்கிறது. இந்த கிரீன் கலர் டாபிக் எங்க தான் இருக்குன்னா, பல பேர் சொல்ற மாதிரி 10th நீங்க படிச்சாலே இந்த கிரீன் கலர் டாபிக் முடிஞ்சிரும். அதனால இதை என்ன பண்ணிருக்கேன், கிரீன் கலர்ல கொடுத்துருக்கேன். 10th புக்கை எடுத்து படிக்கிறீங்க, கிரீன் கலரை டிக் அடிச்சிடலாம். ஆனா இந்த எல்லோ கலருக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நீங்க 11th 12th டச் பண்ற மாதிரி இருக்கும். ரிவர்ஸ் இன் இந்தியா, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், இதுக்கெல்லாம் என்ன நீங்க படிச்சிருந்தீங்க, வெறும் 10வது இருக்கக்கூடிய புத்தகத்துல இருக்க கண்டென்ட்டை மட்டுமே படிச்சிருந்திருப்பீங்க. அதை சார்ந்தே கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு முற்பட்டிருப்பீங்க. ரைட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 12th லெசன்ல இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேர் அந்த தலைப்பை எடுத்து பார்த்திருப்பீங்கன்னு கேளுங்க. அப்ப சயின்டிபிக் அப்ரோச்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு யூனிட்லயும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. இப்ப யூனிட் 3 எடுத்துக்கலாம். குரூப் 4ல யூனிட் 3ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பாடம் என்ன சார் அப்படின்னா, ஏசியன் ஹிஸ்டரியில இருந்து நமக்கு 2 கேள்விகள் தான் வரப்போகுது. ரைட்டா, 2 கேள்விகள் தான் வருதா சார் அப்படின்னு தான் சொல்றீங்களா? அடுத்து பார்க்க போற யூனிட்ல அந்த தலைப்புல இருந்து கேள்விகளே வராது அப்படின்னா நம்ப முடியுதா உங்களால? ரைட், அப்ப இந்த 3வது தலைப்புல நம்ம என்ன மட்டும் தான் சார் படிக்கணும், இந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய டாபிக்கை மட்டும் நீங்க படிச்சா போதும். இந்த எல்லோ கலர் டாபிக்கு நான் ஒரு நம்பர் கொடுத்துறேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, 6, 7. ரைட்டா, இந்த 7 டாபிக்கை படிச்சா இந்த 10 கேள்விகள் இருந்து 7 கேள்விகள் சரியாக பதில் சொல்ல முடியும். திரும்ப ஒரு வாட்டி சொல்றேன், ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பாமினி கிங்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய குரூப் 4 சிலபஸ்ல கிடையாது. குரூப் 4 சிலபஸ்ல கிடையாது அப்படின்னா குரூப் 2 சிலபஸ்ல இருக்கக்கூடிய தலைப்புல ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். லாஜிக்கா அந்த ஏசியன் ஹிஸ்டரியில நம்ம ஒரு கேள்விகள் எதிர்பார்ப்பதற்கான சயின்டிபிக் மெத்தட் அங்க இருக்கு. ரைட், அதையும் தாண்டி வந்தா மீதம் இருக்கக்கூடிய 5 தலைப்புகள் தான் என்னது, சுதந்திர போராட்ட இயக்கத்தை சார்ந்தது. நம்ம சுதந்திர போராட்ட இயக்கம்னாலே என்ன சார் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுல இந்திய தேசிய காங்கிரஸ் எங்க சார் வருது அப்படின்னா, இந்த 2 தலைப்புல தான் இந்திய தேசிய காங்கிரஸ் வருது. அப்ப பெரியார் அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம். பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸை மட்டும்தான் சார்ந்தவரா? கிடையாது. அவர் ஒரு காலகட்டத்து வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்தாரு. அடுத்து அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாரு. அடுத்து இன்னொரு கட்சிக்கு தலைமை ஏற்று வழி நடத்தினாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் பறந்து போகுது. அப்ப என்ன வருது, டிஃபரண்ட் மோட் ஆஃப் அஜிடேஷன் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸை பத்தி படிக்கிறது 50%. இந்திய தேசிய காங்கிரஸ் அல்லாதவர்களை பத்தி படிக்கிறது ஒரு 30%. அடுத்து டுவர்ட்ஸ் த ஃப்ரீடம் 1940 1947 இந்திய அரசு சில மாறுதல்களை உள்ளடக்கி கொண்டுட்டு வருது. அந்த இடத்த நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது ஒரு 20% சிலபஸ். அப்ப நம்ம என்ன சொல்றோம், மொத்தம் 5 டாபிக் இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த 5 டாபிக்ல 3 டாபிக் எங்கே தான் சார் வந்துருது, இந்த 50% சொல்லக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸுக்கு வந்துருது. அடுத்த 30% எங்க வந்துருது அப்படின்னா இந்த தலைப்புக்கு கொடுக்கப்படுது. அடுத்த 20% எங்க கொடுக்கப்படுது அப்படின்னா லாஸ்டா 7வது டாபிக்கு கொடுக்கப்படுது. ரைட், இப்ப நம்மளுக்கு ஜியோகிராஃபி அப்படிங்கிறதுல சயின்டிபிக் மெத்தட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து யூனிட் 3ல நம்ம சயின்டிபிக் மெத்தடா பண்ண வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து ஒரு யூனிட்ல பாதிக்கும் மேற்பட்ட தகவல்களை நம்ம படிக்கவே தேவையில்லைன்னு சொன்னோம்ல,
அப்ப அது எந்த தலைப்பா சார் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும். இப்ப ஸ்க்ரால் பண்ணி காட்டினதுல இந்த யூனிட் 5 எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இந்த தலைப்புல பாதிக்கும் மேற்பட்ட தலைப்புகள் கொடுக்கப்படலை. அதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், எரேஸ் பண்ணிட்டேன் சயின்டிபிக் மெத்தடில். அது ஏன் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதோடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சார்னா, இந்த தலைப்புகள் இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் தான் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. அப்ப கரண்ட் அஃபேர்ஸ்னா என்ன சார் இதுல இருந்து வருது, தமிழ்நாடு விஷயங்களை மட்டுமே சார்ந்து வருது. ரைட் சார், தமிழ்நாடு அல்லாத விஷயங்கள் ஏதாச்சும் இந்த கேள்வி வருதா சார் அப்படின்னா இதுல திட்டங்கள் வந்துருது. அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், ஒண்ணு தமிழ்நாடு சார்ந்த திட்டங்கள் வருது, அதுவும் பள்ளிப்பாட புத்தகத்துல எங்கேயும் இல்லை. அடுத்து திட்டங்கள் சார்ந்து வருது, அதுவும் பள்ளிப்பாட புத்தகங்கள்ல ஒரு 20% இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எக்கனாமிக்ஸ் புக்ல சில திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி நம்ம படிப்போம். மூன்றாவது என்ன சார் அப்படின்னா, இங்கதான் என்ன பண்ண போறோம், பட்ஜெட்டை நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. எக்கனாமிக் சர்வே அப்படின்னு குரூப் 4ல முதல் தடவையா ஒரு கேள்வி கேட்டாங்களா, அதை நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. அதை தாண்டி பாலிசி நோட் படிக்க வேண்டியது இருக்கு. அடுத்து இண்டெக்ஸ் படிக்க வேண்டியது இருக்கு. ரைட்டா? இப்ப சொல்லுங்க, நம்ம இவ்வளவுதெல்லாம் தேடி தேடி படிச்சு நம்ம தெரியாத கேள்விகளுக்காக பாடுபடுவதா, இல்ல நான் எல்லோ மார்க்ல டிக் பண்ணியிருக்கிற கேள்விகள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது நான் எல்லோ கலர்ல கொடுத்துருக்கேன். அந்த கேள்வி இடம்பெறாத கேள்வித்தாளையே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைப்பு. அடுத்து 5 இயர் பிளான் அப்படிங்கிறதும் என்னது, பெரும்பாலான கேள்விகள் அது உள்ளடக்கி தான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. தொடர்ந்து ஜிஎஸ்டில இருந்து நமக்கு கேள்விகள் வருது, பிஸ்கல் பாலிசில இருந்து கேள்விகள் வருது அப்படிங்கிற மாதிரியான புரிதல் உங்களுக்கு வந்துட்டனாலே இதை புத்தகத்துல கான்செப்ட் ஓரியன்டா டெப்த்தாக கேட்டாலும் நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துடணும். 6வது யூனிட்ல என்ன சார் தெரியும் அப்படின்னா, நான் முதல் 3 லைனை ஃபுல்லுத்தையுமே எரேஸ் பண்ணிட்டேன். ஆனா 2 இடத்த நான் என்ன பண்ணியிருக்கேன், பிங்க் கலரா விட்டுருக்கேன். அப்ப இது ஏன் சார் 2 பிங்க் கலர் இருக்கு அப்படின்னா, ஒன்னு திருக்குறளுக்கு உரிய இடம், இரண்டாவது என்ன அப்படின்னா அகழ்வாராய்ச்சிக்கு உரிய இடம். இந்த 2 தலைப்புகளுமே ஆல்ரெடி நீங்க எங்க கவர் பண்ணிடுறீங்க, பொது தமிழ்ல கவர் பண்ணிட்டதனால ஜிஎஸ் டாபிக்ல இருந்து அதை கவர் பண்ணிட்டேன். ஜிஎஸ் டாபிக்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணியிருந்தாலும் பிங்க் கலர்ல உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுத்து